அதிகாரம் 42 விளக்கம். புதிய தேவாலய வளாகத்தில் குருக்களுக்காக விசேஷமாக ஒதுக்கப்பட்ட அறை வீடுகளின் அமைப்பு, அழகு மற்றும் அவற்றின் புனிதத்தை விவரிக்கின்றது. இந்த அறைகள் குருக்கள் பரிசுத்த உடைகளை அணியவும், பலிகளை உண்ணவும், தேவாலய பொருட்களை வைக்கவும் பயன்பட்டன. இது பரிசுத்தத்திற்கும் சாதாரணத்துக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்த்துகிறது. ஆலயத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் புனித இடத்திற்கு எதிரே குருக்களுக்கான அறை வீடுகள் இருந்தன. இவை 3 அடுக்கு மாடிகளாக ஒன்றின் பின்னர் ஒன்றாக வைக்கப்பட்டிருந்தன. ஆண்டவரோடு நெருங்கிய உறவு உள்ள குருக்கள் மற்ற மக்கள் வராத இடங்களில் அந்த அறைகளை பயன்படுத்தினர். குருக்கள் புனிதமான உடைகளை அணிந்து பரிசுத்தமான பலிகளை இங்கு உண்டு வந்தனர். கோவில் முழுமையாக அளவிடப்பட்டது. இது ஆண்டவரின் துல்லியமான திட்டம் மற்றும் கட்டுப்பாட்டை குறிக்கிறது. இந்த 4 பக்கங்களும் சுவர்களால் சூழப்பட்டிருந்தன. இந்த சுவர் புனிதமான இடத்திற்கும் சாதாரணமான இடத்திற்கும் வித்தியாசம் உண்டாக்குவதற்காக கட்டப்பட்டது. குருக்கள் தூய்மையாக இருந்து ஆண்டவருக்கான பலிகளை செலுத்த வேண்டும். ஆனால் நாமும் இக்காலத்தில் எவ்வளவோ பேர் பெற்றவர்கள். நமக்காக நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக தம் உயிரையே சிலுவையில் அறைந்து நமக்காக தம் உயிரையே கொடுத்தார். இதை நாம் ஒவ்வொரு திருப்பலிலும் நினைவு கூறுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் ஒவ்வொரு திருப்பலிலும் நாம் ஆன்மீக உணவாக உட்கொள்கின்றோம். ஆம், நாம் பேறு பெற்றவர்கள். ஆமென்.